ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் டீ டைம் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, மனம் திருந்திய குருவி. இது போன்ற கதைகளை நீங்கள் கேட்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஆலமரத்தில் குருவி தன்னோட குஞ்சுகளோட வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பக்கத்து கிராமத்துலேருந்து ஒரு காகம் பறந்து வருது. அப்போது அந்த கிராமத்தில் பெரிய மழை பெய்யுது. இதனால அந்த காகம் அந்த ஆலமரத்தில் வந்து உட்காருது. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த குருவி வீட்டை பார்க்கு. உடனே பக்கத்தில் வந்து இந்த குருவி வீட்டோட கதவை தட்டி கூப்பிடுது. உடனே குருவி வெளியே வந்து, காகம் என்ன ஆச்சு, ஏன் கதவை தட்டின அப்படின்னு கேட்குது. உடனே காகம், குருவி அக்கா, வெளியில் மழை அதிகமாக இருக்குது, நான் மழை நிற்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு குருவி, இல்லை, இங்கே உன்னால் தங்க முடியாது, நீ வேறு இடத்துல ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிருது. உடனே காகமும் சோகமாக அந்த மரத்தில் போய் உட்காந்துருது. கொஞ்ச நேரம் கழித்து மழை விட்டவுடனேயும் அந்த காகமும் ஒரு அழகான கூடு ஒன்று கட்டுது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் மழை பெய்யுது. அந்த மழையில் அந்த குருவியோட கூடு இடிஞ்சு விழுந்துடுது. உடனே குருவி தன்னோட குஞ்சுகளோட அந்த மரத்தில் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த காக்கா பறந்து வந்து, குருவி அக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்குது. உடனே அந்த குருவி நடந்ததை கூறுது. உடனே காகமும், என்னோட வீட்டுக்கு வாங்கக்கா அப்படின்னு கூப்பிடுது. உடனே இந்த குருவி காகத்தோட மன்னிப்பு கேட்குது. காகமண்ணா, என்னை மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட வந்து உதவி கேட்டப்போ என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியலை. ஆனால் நீங்கள் அதை எதையுமே மனசில் வைக்காமல் எனக்கு நீங்கள் இப்போ உதவி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. உடனே காகம் சொல்லுது, இல்லை, நம்மளுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணலன்னா நம்ம அவங்க கஷ்டப்படும் போது உதவி பண்ணாமல் இருக்கக்கூடாது, நம்ம எப்போவுமே உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த குருவியும் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து மனசு மாறுது. உடனே அந்த குருவியும் காக்காவும் நண்பர்களாக வாழ்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒருத்தங்க உதவி பண்ணலன்னா நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணாமல் இருக்கக்கூடாது. நம்ம அவங்க கஷ்டப்படும் போது உதவி பண்ணால் அவங்க மனசு எப்போவுமே மாறும். இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.